பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை அது. காரணம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய அத்தனை நல்ல பாக்டீரியாஸும் அதில் இருக்குது. குறிப்பாக லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அத்தனை இருக்குது. ரெண்டாவது அதில் கால்சியம், விட்டமின் B12, பாஸ்பரஸ் இது போன்ற மற்ற வேதிப்பொருட்களும் இருக்குது. இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியானுடைய பலனை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா பார்த்தீங்கன்னா உங்கள் சிறுகுடல் ப்ளஸ் மலக்குடலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக உதவியாக இருக்குது. நார்ச்சத்தை ஜீரணம் பண்ணும்போது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஒன்று உருவாகுது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு மனித குலத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக இன்சுலின் சுரக்கிறது தான் காரணம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை குறைக்கிறதுக்கும் தயிர் அவ்வளோ ஒரு அற்புதமான உணவு. ஸோ தயவு செய்து தயிரை தாராளமாக எடுத்துக்கங்க. தயிர் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக மிக ஒரு அற்புதமான உணவு. அதில் நிறைய புரோட்டீன் இருக்குது. இது நிறைய பேருக்கு அதுவும் தெரியல. கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புரோட்டீன் அதில் இருக்குது.